நெக்ஸ்ட் நம்ம லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்க்கலாம். இப்போ லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம், இந்த ஜென்ரல் ஃபார்மை வந்து நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வரணும் அவசியம் இல்லை. நம்ம வந்து நேரடியாக வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்மை வந்து நம்ம அப்படியே படிச்சுக்கலாம். ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டி பை டிடி டோ டி பை டோ கியூ டாட் ஜே மைனஸ் டோ டி பை டோ கியூ ஜே ஈக்குவல் டு கேபிட்டல் கியூ ஜே. இங்க கேபிட்டல் கியூஜே அப்படின்றது நமக்கு ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ். இந்த மாதிரி டி அப்படின்றது வந்து கைனடிக் எனர்ஜி, கியூ டாட் அப்படின்றது ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி, கியூ அப்படின்றது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். இப்போ இந்த ஜெனரல் ஈக்குவேஷனை நம்ம வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் அந்த என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ சிஸ்டம் வந்து நமக்கு கன்சர்வேட்டிவ் சிஸ்டமாக இருந்தால், இப்போ கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், ஃபோர்ஸ் இஸ் டெரைவபிள் ஃப்ரம் த ஸ்கேலர் பொட்டன்ஷியல். ஒரு சிஸ்டம் கன்சர்வேட்டிவாக இருந்தால் அதனுடைய ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கேலர் பொட்டன்ஷியலிலிருந்து டெரைவ் பண்ண முடிந்ததாக இருக்க வேண்டும். அதாவது ஃபோர்ஸை வந்து நம்ம ஒரு பொட்டன்ஷியலுடைய கிரேடியண்டாக எழுதுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். அடுத்ததாக இந்த பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, இந்த பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னா v is the function of the coordinate only. பொட்டன்ஷியல் வந்து நமக்கு கோஆர்டினேட்டை மட்டும் சார்ந்து இருக்கும். எதை சார்ந்து இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெலாசிட்டியே சார்ந்து இருக்காது. ஒரு பொட்டன்ஷியல் கோஆர்டினேட்டை மட்டும் சார்ந்து இருந்துச்சு, வெலாசிட்டியே சார்ந்து இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் வந்து நமக்கு கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கான பொட்டன்ஷியலா இருக்கும். இப்போ தேர்ஃபோர் அந்த பொட்டன்ஷியலை எப்படி எழுதுறோம் அப்படின்னா v equal to v of r. v equal to v of r ன்னு எழுதுறோம் அப்படின்னா v வந்து நமக்கு அந்த r மட்டும் சார்ந்து இருக்கு, அதாவது பொசிஷன் மட்டும் சார்ந்து இருக்கு அப்படின்றத குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்ப fi equal to ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இங்க சொன்ன ஃபார்முலா தான். ஏன்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் இஸ் டெரைவபிள் ஃப்ரம் த ஸ்கேலர் பொட்டன்ஷியல். அப்ப fi equal to மைனஸ் டெல் வின்னு எழுதலாம். அதை தான் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா fi equal to மைனஸ் டெல் iv அப்படின்னு எழுதியிருக்கோம். fi equal to மைனஸ் டோ வி பை டோ ஆர்ஐ. ஏன்னா மைனஸ் டெல் வி அப்படின்றது நமக்கு வந்து டோ வி பை டோ ஆர்ஐ, டெல் இஸ் த கிரேடியன். இப்போ இது ஜென்ரலா எஃப்ஐ ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஐவி அல்லது மைனஸ் டெல் வி, டெல் வி ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ ஆர்ஐ. இப்போ இது அப்படியே நம்ம ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா இது வந்து ஃபோர்ஸை அப்படியே ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸா கன்வெர்ட் பண்றோம். அதே போல வந்து இந்த கார்டீசியன் கோஆர்டினேட் ஆரை வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் கியூவா கன்வெர்ட் பண்றோம். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு QJ ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ QJ அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்திருந்த லக்ராஞ்சியனுடைய ஜெனரல் ஃபார்மேட்ல என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு டி பை டிடி டோ டி பை டோ கியூ டாட் ஜே மைனஸ் டோ டி பை டோ QJ ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து QJ இருந்திருக்கும். இந்த ஃபார்முலா இஸ் QJ. இந்த ஹலோ என்ன பண்றோம் அப்படின்னா மைனஸ் டோ வி பை டோ QJ அதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்றோம் இப்போ இந்த ஈக்குவேஷன்ல. இப்போ அடுத்ததா நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா நமக்கு டி பை டிடி டோ டி பை டோ கியூ டாட் ஜே மைனஸ் டோ டி பை டோ QJ ஈக்குவல் டு டோ வி பை டோ QJ. இதோட இதை வந்து உள்ள கொண்டு போக போறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் டோ டி பை டோ கியூ டாட் ஜேயோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மைனஸ் டோ வி பை டோ கியூ டாட் ஜேயை ஆட் பண்ண போறோம், அதாவது மைனஸ் பண்ண போறோம். அப்போ ஏன் அப்படின்னா வந்து நமக்கு வி வந்து நமக்கு பொசிஷனை மட்டும் தான் சார்ந்து இருக்கும் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னா. அப்போ வி என்ன எதை மட்டும் சார்ந்து இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து கியூவை, அதாவது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டை மட்டும் தான் சார்ந்து இருக்குமே தவிர இந்த ஜெனரலைஸ்டு வெலாசிட்டியே சார்ந்து இருக்காது. இப்போ டோ வி பை டோ கியூ டாட் ஜேயை நம்ம ஆட் பண்ணாலும் அதோடைய வேல்யூ வந்து நமக்கு 0 தான் ஆகும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல டி பை டிடி டோ டி பை டோ கியூ டாட் ஜேயோட நம்ம வந்து அந்த டோ வி பை டோ கியூ டாட் ஜேயை கழிக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து அதை இந்த மாதிரி எழுதலாம். நம்ம வந்து இதை டி பை டிடி ஆஃப் டோ டி பை டோ கியூ டாட் ஜே அதோட மைனஸ் டோ வி பை டோ கியூ டாட் ஜே அப்படின்னு நம்மளாம் ஆட் பண்ணிக்கிறோம். மைனஸ் இது இங்க போகும்போது இது வந்து பிளஸ் ஆயிடும். அப்போ மைனஸ் நம்ம காமனா எடுக்கும்போது டோ பை டோ கியூ ஜேயை காமனா எடுத்துடுறோம். அப்போ இங்க வந்து
டி வந்துருது. இது உள்ள போகும்போது பிளஸ் ஆகும், மைனஸ் காமன் ஆகுறதுனால மைனஸ் பிளஸ் மைனஸ் வி ஈக்குவல் டு நமக்கு 0. இதே போல இந்த இதுல இருந்து நம்ம டோ பை டோ கியூ டாட் ஜே காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் டி மைனஸ் வி இருக்கும். அப்போ therefore டி பை டிடி டோ பை டோ கியூ டாட் ஜே இன்ட்டு டி மைனஸ் வி டோ இன்ட்டு டி மைனஸ் வி பை டோ கியூ ஜே ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டி மைனஸ் வி அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு லெக்ராஞ்சியன். இப்போ therefore டி மைனஸ் விக்கு மேல எல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டி பை டிடி டோ எல் பை டோ கியூ டாட் ஜே அதே போல டோ எல் பை டோ கியூ ஜே ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஹியர் எல் ஈக்குவல் டு டி மைனஸ் வி. இப்போ இந்த ஈக்குவேஷன் டி பை டிடி டோ எல் பை டோ கியூ டாட் ஜே மைனஸ் டோ எல் பை டோ கியூ ஜே ஈக்குவல் டு 0. இது என்ன எதுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னா லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஃபார் த கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஃபார் த கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். ஃபார் த கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதே மாதிரி நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துல எதற்கான அப்படின்னு பாத்தீங்கன்னா வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்சியல். வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்சியலுக்கான அந்த ஃபார்முலா நம்ம பார்க்க போறோம். நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்திலேயே நமக்கு 2-3 டைப் இருக்கும். அதுல பர்டிகுலரா நம்ம வந்து வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்சியல் அந்த டைப்புக்கு பாக்குறோம். இப்ப கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா பொட்டன்சியல் வந்து பொசிஷன் மட்டும் சார்ந்து இருக்குன்னு சொல்லியிருப்போம். பட் இங்க பொட்டன்சியல் இஸ் வெலாசிட்டி டிபெண்டன்ட். இந்த பொட்டன்சியல் வந்து வெலாசிட்டியே சார்ந்திருக்கும், வெலாசிட்டியை சார்ந்திருக்கும், பொசிஷனையும் சார்ந்திருக்கும். அந்த மாதிரியான பொட்டன்சியல். இப்போ அந்த மாதிரியான பொட்டன்சியல் எடுக்கும்போது அந்த சிஸ்டம் என்னவா இருக்கும்னா கண்டிப்பா நமக்கு கன்சர்வேட்டிவா இருக்காது. நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கேஸ்ல கியூஜேயோட வேல்யூ வந்து நமக்கு வந்து மைனஸ் டோ யூ பை டோ கியூஜே பிளஸ் டி பை டிடி டோ யூ பை டோ கியூ டாட் ஜே. அதுவே கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு வந்து கியூஜேயோட வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா மைனஸ் டோ வி பை டோ கியூ ஜே அப்படின்னு எடுத்திருப்போம். இது கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கானது. பட் வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்சியல் அந்த சிஸ்டம் நான் கன்சர்வேட்டிவ்க்கு கியூஜேயோட வேல்யூ நமக்கு மைனஸ் டோ யூ பை டோ கியூ ஜே பிளஸ் டி பை டிடி டோ யூ பை டோ கியூ டாட் ஜே. இந்த வேல்யூவை நம்ம அந்த ஜெனரல் ஈக்குவேஷன்ல அதாவது டி பை டிடி ஆஃப் டோ டி பை டோ கியூ டாட் ஜே மைனஸ் டோ எல் பை டோ கியூ ஜே ஈக்குவல் டு 0. சாரி, டோ டி பை டோ கியூ ஜே ஈக்குவல் டு கியூ ஜே. இந்த ஈக்குவேஷன்ல இந்த கியூ ஜே சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அதாவது கியூஜேக்கு பதிலாக மைனஸ் டோ யூ பை டோ கியூ ஜே பிளஸ் டி பை டிடி டோ யூ பை டோ கியூ டாட் ஜே போட்டு நம்ம உள்ள கொண்டு வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டி மைனஸ் யூ அப்படின்னு கிடைக்கும். அந்த டி மைனஸ் யூவே நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டி பை டிடி ஆஃப் டோ எல் பை டோ கியூ டாட் ஜே மைனஸ் டோ எல் பை டோ கியூ ஜே ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கு என்ன ஈக்குவேஷனோ அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும் வந்திருக்கும். ஆனால் கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துல எல்ன்றது ஈக்குவல் டு டி மைனஸ் வி. இந்த வி வந்து பொசிஷன் மட்டும் சார்ந்தது. பட் இந்த வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்சியல் பொறுத்த வரைக்கும் பட் எல்ன்றது வந்து டி மைனஸ் யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். யூ அப்படின்றது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷன் அண்டு வெலாசிட்டி ரெண்டையுமே சார்ந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸஸ். எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த மூவிங் சார்ஜஸ். ஒரு மூவிங் சார்ஜ் மேல செயல்படக்கூடிய எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த வெலாசிட்டி டிபெண்டன்ட் ஃபோர்ஸுக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ எலக்ட்ரோ மேக்னடிக் தியரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் டெல் பை மைனஸ் டோ ஏ பை டோ டி. இங்க பைன்றது ஸ்கேலர் பொட்டன்சியல், ஏ அப்படின்றது வெக்டர் பொட்டன்சியல். அடுத்து பி வெக்டர் நம்ம டெல் கிராஸ் ஏ அப்படின்னு எழுதலாம். தென் எஃப் வெக்டர் இது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு q into e vector plus v vector cross b vector. Then u என்றது நம்ம இப்ப பார்த்தா நம்ம ஜெனரலைஸ்டு பொட்டன்சியல் ஃபார் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு q pi minus q into v dot a. q அப்படின்றது சார்ஜ், பைன்றது ஸ்கேலர் பொட்டன்சியல், v வெக்டர் அப்படின்றது வெலாசிட்டி, a வெக்டர் பொட்டன்சியல். இப்போ தேர்ஃபோர் இங்க நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் லெக்ராஞ்சியன் எல் ஈக்குவல் டு டி மைனஸ் யூ. டீயை வந்து நம்ம கினடிக் எனர்ஜின்னு எடுத்துக்கிறோம். இட்ஸ் 1/2 mv². யூ வந்து நமக்கு ஏற்கனவே மேலே பார்த்தோம் இல்லையா அந்த கியூ பை. இப்போ யூவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு எல்லோட வேல்யூ கிடைக்குது. இப்போ இதை வந்து நம்ம இதுல சிஜிஎஸ் சிஸ்டத்துக்கும் ஃபார்முலா எழுதியிருப்பாங்க,
எஸ்ஐலையும் சொல்லுவாங்க. சிஜிஎஸ்ல எழுதும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கியூவோட ஒரு பை சி சியை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். அதே போல அந்த இ ஃபார்முலாவில் டெல் ஃபை மைனஸ் அந்த வெக்டர் பொட்டன்சியல் டேர்முக்கு முன்னாடி நம்ம வந்து 1/c ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே வந்து நமக்கு சிஜிஎஸ் சிஸ்டத்துக்கான ஃபார்முலா. சிஜிஎஸ் சிஸ்டம் போது நமக்கு வந்து ஒரு சி வந்து ஆட் ஆகும், சி வந்து டிவைடிங்ல வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுவும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். பட் ஆனால் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்ல இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்குறோம். இந்த நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் எப்படிப்பட்ட ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த சிஸ்டம் வந்து டிசிபேட்டிவ் சிஸ்டம். டிசிபேட்டிவ் சிஸ்டம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் செயல்படக்கூடிய ஒரு சிஸ்டம். இதெல்லாம் வந்து நமக்கு டிசிபேட்டிவ் சிஸ்டமா இருக்கும். டிசிபேட்டிவ்னா ஆற்றல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு சிஸ்டம். இப்போ இதில் வந்து ராலே டிசிபேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இந்த மாதிரியான இந்த கேஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்து மேல நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸும் அது இல்லாம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ரெண்டுமே செயல்படும். இப்போ உதாரணமாக வந்து நமக்கு மேலிருந்து கீழே விழக்கூடிய ஒரு பொருள், மேலிருந்து கீழே விழக்கூடிய ஒரு பொருள் மேல நமக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் செயல்படும், அதே போல ஏர் ரெசிஸ்டன்ஸும் செயல்படும். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் கன்சர்வேட்டிவ், அதில் பர்டிகுலரா டிசிபேட்டிவ். டிசிபேட்டிவ்னா அதோடைய கீழே விழக்கூடிய அந்த இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து தடை பண்ணும், ஆப்போசிஷன் பண்ணும். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதற்கான இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கான நம்ம வந்து லெக்ராஞ்சி ஃபார்முலா என்ன வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம் consist of non-conservative in addition to the conservative forces. Then the generalized force can be written as இதுக்கு வந்து ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் எப்படி எழுதுறோம் அப்படின்னா நமக்கு QJ equal to minus dou V by dou QJ. இது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கானது. அடுத்ததா வந்து டிசிபேட்டிவ் ஃபோர்ஸுக்கான அந்த டேர்ம் வந்து QJD அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க QJD அப்படின்றது டிசிபேட்டிவ், ஆனாலும் இது வந்து என்ன ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா நான் பொட்டன்சியல் ஃபோர்ஸ். நான் பொட்டன்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ஸை நம்ம பொட்டன்சியல் இருந்து டெரைவ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா பொட்டன்சியல் இருந்து டெரைவ் பண்ணலாம். அதே போல வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக்ல இருக்கக்கூடிய அந்த நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்சியல், இந்த ஃபோர்ஸையும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் நம்ம வந்து வெலாசிட்டியிலிருந்து டெரைவ் பண்ணலாம். ஆனா என்ன வெலாசிட்டி அப்படின்னா பொட்டன்சியல் இருந்து டெரைவ் பண்ணலாம். ஆனா அது என்ன பொட்டன்சியல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்சியல். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த QJD அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசிபேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நான் பொட்டன்சியல் ஃபோர்ஸ். நான் பொட்டன்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பொட்டன்சியலிலிருந்து டெரைவ் பண்ண முடியாத ஒரு ஃபோர்ஸ், இதான் நான் பொட்டன்சியல் ஃபோர்ஸ். இப்ப ஜெனரல் லெக்ராஞ்சியன் இந்த மாதிரியான சிஸ்டத்துக்கான லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா d by dt equal to dou L by dou Q dot J minus dou L by dou QJ equal to QJD மட்டும் பேலன்ஸ் வரும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வெறும் இந்த மைனஸ் dou V by dou QJ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவல் டு 0. பட் அந்த ஈக்குவல் டு 0 அந்த மைனஸ் dou V by dou QJ இல்லாம நமக்கு QJDன்ற ஒரு டேர்ம் இருக்கிறதுனால அது வந்து ஈக்குவல்ல நமக்கு வரும். இப்போ இந்த Lன்றது இங்கே வந்து L ஈக்குவல் டு T மைனஸ் V தான். ஏன்னா நமக்கு Lன்றது வந்து இந்த எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல இருந்து கிடைக்குது. இந்த நான் கன்சர்வேட்டிவ் நம்ம தனியா எடுத்துட்டோம் QJD அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதற்கான இந்த மாதிரியான சிஸ்டத்துக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் இன்வால்வ்ஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் ஆர் இன் ஜெனரல் டிசிபேட்டிவ் ஃபோர்ஸஸ். இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான இதுக்கு வந்து நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் ஆர் ஜெனரலா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டிக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். That is FJD equal to minus KJ x dot J. Here x dot J என்றது நமக்கு velocity. இப்போ frictional forces are defined in terms of the Rayleigh dissipation function. Frictional forces நம்ம வந்து Rayleigh function மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ Rayleigh functionக்கான ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1/2 summation J KJ xJ dot square. இது Rayleigh dissipation function R அப்படின்னு சொல்றோம். அப்ப therefore நமக்கு வந்து FJD வந்து மைனஸ் KJ xJ டாட். இப்போ இந்த Rayleigh dissipation function இந்த ஃபார்முலாவை நீங்க xJ டாட்டை பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணீங்க அப்படின்னா it is a dou R by dou x dot. x டாட்டை பொறுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த 1/2 summation I 1/2 summation J
அடுத்து கேஜே நமக்கு அப்படியே வந்துடும். எக்ஸ் டே டாட் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 2x டாட் ஜே அப்படின்னு கிடைக்கும். இந்த 2 கேன்சல் ஆயிடும். இப்போ தேர்ஃபோர் நம்ம சமேஷனை விட்டுட்டு எழுதணும் அப்படின்னா நமக்கு கேஜே எக்ஸ்ஜே டாட் அப்படின்னு கிடைக்கும். இந்த கேஜே எக்ஸ்டே டாட் தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து எஃப்ஜேடி. இப்போ தேர்ஃபோர் எஃப்ஜேடியை எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் இந்த டோ ஆர் பை டோ எக்ஸ் டாட் அப்படின்னு எழுதலாம். அதன்படி இப்போ எஃப்ஜேடி ஈக்குவல் டு மைனஸ் டோ ஆர் பை டோ எக்ஸ் டாட் ஜே அப்படின்னு நம்ம எழுதுறோம். இப்போ இது ஜென்ரலா ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷன். இது அப்படியே நம்ம வந்து இங்கே நம்ம ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டுக்கு மாற்றினீங்க அப்படின்னா எஃப்க்கு பதிலாக நார்மல் ஃபோர்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் மாத்திரம் எக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக கியூ சப்ஸ்டிட் பண்ணிடுறோம் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். அப்போ தேர்ஃபோர் கியூஜேடி ஈக்குவல் டு மைனஸ் டோ ஆர் பை டோ கியூ டாட் ஜே அப்படின்னு கிடைக்கும். இப்போ இன் திஸ் கேஸ் கியூஜே ஈக்குவல் டு இந்த கேஸ்ல கியூஜே என்பது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸால கிடைக்கக்கூடியது பிளஸ் டிசிபேட்டிவ் ஃபோர்ஸால கிடைக்கக்கூடியது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்போ தேர்ஃபோர் இதற்கான ஃபார்முலா லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டி பை டிடி டோ எல் பை டோ கியூ டாட் ஜே மைனஸ் டோ எல் பை டோ கியூ ஜே. இது வரைக்கும் நமக்கு ஏற்கனவே உள்ளது கன்சர்வேட்டிவ்கானது. இப்போ இந்த நான் கன்சர்வேட்டிவ்கான டேர்ம் வந்து என்ன ஆகுதுன்னா இதோட ஆட் ஆகுது. இந்த டேர்ம் என்னன்னா டோ ஆர் பை டோ கியூ டாட் ஜே ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே நம்ம இங்க எழுதியிருந்த ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷன்ல நம்ம வந்து அதை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கொண்டு வரோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல கியூஜேடி எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து கியூஜேடிக்கு பதிலாக இதை கொண்டு போறோம். அதாவது கியூஜேடி ஈக்குவல் டு மைனஸ் டோ ஆர் பை டோ கியூ டாட் ஜே. இதில் வந்து ஈக்குவல் டு மைனஸ் டோ ஆர் பை டோ கியூ டாட் ஜே அதை சப்ஸ்டிட் பண்றோம். இதை வந்து நம்ம உள்ள கொண்டு வரும்போது நமக்கு என்ன இருந்தா பிளஸ் வந்துட்டு ஈக்குவல் டு 0. அதான் நமக்கு இந்த ஈக்குவேஷன். அல்லது இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னா வேற மாதிரி டி பை டிடி டோ எல் பை டோ கியூ டாட் ஜே மைனஸ் டோ எல் பை டோ கியூ ஜே. இந்த டோ ஆர் பை டோ கியூ டாட் ஜே டிஆர் பை டி கியூ டாட் ஜேன்னு எழுதலாம். இப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அது வந்து இன்க்ளூட் ஆனிச்சுன்னா வரக்கூடிய நமக்கு வந்து அந்த லெக்ரான்ஜி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரக்கூடிய அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நமக்கு வந்து லெக்ரான்ஜி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 ஸ்கேலர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து லெக்ரான்ஜியன் எல், அனதர் ஒன் இஸ் வந்து ராலே டிசிபேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆர். ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் கைரோஸ்கோபிக் ஃபோர்ஸஸ். கைரோஸ்கோபிக் ஃபோர்ஸஸ்ன்றது என்ன அப்படின்னா இது ஒரு வெலாசிட்டி டிபெண்டன்ட் ஃபோர்ஸஸ். கைரோஸ்கோபிக் ஃபோர்ஸஸ் ஆர் த வெலாசிட்டி டிபெண்டன்ட் ஃபோர்ஸஸ். இந்த வெலாசிட்டி டிபெண்டன்ட் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணாது அப்படின்னா நமக்கு வந்து பவரை வந்து கன்சியூம் பண்ணாது. டூ நாட் கன்சியூம் த பவர். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பவர் ஈக்குவல் டு திஸ் எஃப் வெக்டர் டாட் வி வெக்டர். திஸ் பவர் ஈக்குவல் டு எஃப் டாட் வி. இந்த எல்லா ஃபார்முலாவிலையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எஃப் ஈக்குவல் டு எஃப் ஃபார்முலா பாத்தீங்கன்னா நமக்கு திஸ் எஃப் ஈக்குவல் டு 2m இன்ட்டு வி வெக்டர் கிராஸ் ஒமேகா இன்ட்டு டாட் வி வெக்டர். இப்போ நார்மலா வந்து நமக்கு திஸ் வி வெக்டர் கிராஸ் ஒமேகா வெக்டர் இருக்கு. இப்போ வி வெக்டர் கிராஸ் ஒமேகா வெக்டரோட டைரக்ஷன் எப்பவுமே எப்படி இருக்கும்னா விக்கும் ஒமேகாவுக்கும் ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்போ இந்த வி வெக்டர் கிராஸ் ஒமேகா வெக்டர்ன்றது இந்த விக்கு பெர்பெண்டிகுலர். அப்போ தேர்ஃபோர் 2 பெர்பெண்டிகுலர் வெக்டரை நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு நமக்கு 0 வரும். அப்போ தேர்ஃபோர் கைரோஸ்கோபிக் ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து பவரை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா நமக்கு கன்சியூம் பண்ணாது. அந்த மாதிரியான ஃபோர்ஸஸை நம்ம கைரோஸ்கோபிக் ஃபோர்ஸஸ் சொல்றோம். அடுத்து தீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் நாட் டெரைவபிள் ஃப்ரம் த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். இந்த ஃபோர்ஸஸை நம்ம வந்து நம்ம பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம டெரைவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ், அடுத்ததா வந்து மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இதுல வந்து பவர் வந்து நமக்கு 0. பவர் P ஈக்குவல் டு எஃப் டாட் வி ஈக்குவல் டு 0.